அஜித் சாருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, என்னோட தொடக்கமும் அவர் தான். ஏன்னா நான் பரமசிவன் படம் தான் மொத சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்து என் பையன் வயிற்றுல 7 மாதம் அவரு கூட பரமசிவன் தான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபிலிமு. 2005 என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் அஜித் சாருக்கு ஆல்ரெடி நான் ஊரில் 2 மன்றம் முகவரிக்கும் கண்டுகொண்டேனுக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அப்படி தான் நான் அவரை சந்தித்தேன். அதனால தான் நான் அவருக்கு மிகப்பெரிய ரசிகையாக மாறி இன்னைக்கு அவருக்கு ஹாப்பி பர்த்டே. அவரை பற்றிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அவர் எங்கே படித்தார், எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், இப்போ எந்த நாட்டில் கார் விளையாடிக்கிட்டு இருக்கிறாருன்றதை இப்போ பார்ப்போம். உங்கள் சுகந்தி சாரோட இன்னைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளைக்கு சுகந்தி அக்கா போடலைன்னா எப்படிங்க? 33 வருஷமாக அவரோட ரசிகையாச்சுங்க. ஆமாங்க, அதுக்கு நீங்கள் நம்பிக்கையாச்சுங்க. ஆமாம், இப்போ அவரை பற்றிய டீட்டெயில் பார்ப்போம். சார் மிகப்பெரிய ஒரு கார் பந்தய வெறின்னு தான் சொல்லணும், கார் பந்தய வீரர். ஆமாம், இப்படி இருக்கிறப்ப அவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஆந்திரா மாநிலத்தில் ஹைதராபாத் தலைநகரான அங்கே பாலக்காட்டு ஐயர் நம்ம ஐயா, அதாவது அவங்க அப்பா பரமசிவன் பரமசிவன் சுப்பிரமணியன் அவர் பேர், முழு பேர். அவருக்கு மகனாகவும் அவங்க அம்மா கல்கத்தா சிந்தி இனத்தை சேர்ந்தவங்க. மோகினி அம்மாவுக்கும் 2வது பையனாக பிறக்கிறாரு. பையன் அனுப்குமார், அவர் நியூயார்க்கில் இருக்கிறாரு. 2வது அனில்குமார், அவர் ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கிறாரு. இப்படி அவர் 2வது பையனாக பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில் தான், ஆயிரம் விளக்கு பகுதியில் தான் ஆசான் மெட்ரிகுலேஷன், அது உயர்நிதி பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவருக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சி ஒரு பைக் மெக்கானிக்கில் சேர்ந்து அப்படியே படிப்படியாக காரை தானாகவே ஓட்டி அப்படியே 2க்குமே லைசன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் தான் அவருக்கு பணம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் சின்ன சின்ன தொலைக்காட்சி தொடர்கள், அப்படி விளம்பரங்கள் அப்படி நடித்து அந்த பைக் பந்தயத்தில் நிறைய அடிபடுறதால அவர் இந்த விளம்பர இதில் எல்லாம் நடித்து அப்படி இருக்கிறப்ப பட வாய்ப்புகள் குவியுது. ஃபஸ்ட்டு படம் ஆந்திராவில் ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த டைரக்டர் இறந்துறாரு. 2வது படம் பிரேம புத்தகம், அந்த படம் அறிமுக நாயகன் விருது வாங்குறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம அமராவதி செல்வா சார் எடுக்கிறாரு. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. ஆமாங்க, அவருக்கு எதுவுமே தேவையில்ல, அவர் முகத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அந்த ஃபஸ்ட்டு படமே நல்லா அவருக்கு ஓரளவுக்கு கை கொடுத்து படிப்படியாக அப்படியே படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு 2வது படம், 3வது படம் வான்மதி, அதுக்கப்புறம் ராஜாவின் பார்வையில் நம்ம விஜய் அண்ணா கூட ஃப்ரெண்டாக வசந்தா அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பார். ஏன்னா எல்லா கதாபாத்திரமும் எனக்கு தெரியும், எல்லா படமும் நம்ம பார்த்தாச்சு. பவித்ரா, அது பாசமலர்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஆசை அவருக்கு பிரேக் ஆகுது. கண்டிப்பாக அந்த சினிமாவுக்கே ஆசை எடுத்து கடவுள் அந்த ஆசை படத்தில் மிகப்பெரிய ஒரு அவார்டு வேறு வாங்குறாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு வசந்த் சாரோட படம். அதுக்கு அடுத்து வாலி, ஆஹா தேவாலாம் உள்ளே இருக்கிறாரா அப்படின்னு நம்ம வில்லனை கண்டுபிடிச்சது அங்கே தான். ஆமாம், தேவாக்குள்ளே நம்ம பார்த்தோம், ஜீவா தேவா. அப்படி அந்த படம் வெற்றியாகி கண்டுகொண்டேன் இப்படி படிப்படியாக மிகப்பெரிய தமிழ் சினிமா உலகத்தின் ஒரு முன்னணி நடிகராக அவதாரம் எடுத்தார். அந்த நேரத்தில் 2000 கல்யாணமாகி சாலினியும் அமர்கலம் 50வது படம், மிகப்பெரிய வெற்றி படம். 25வது படம் சாரி, அதில் அவருக்கு மேரேஜ் ஆகுது. அதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அதிக கலெக்ஷன் பண்ணது நம்ம தீனா படம் தான். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் மட்டும் இருக்காது. முதல் பஞ்சு டைலாக் 2000 கிட்டத்தட்ட ஒரு 50 வட்டம் தேட்டர்லேயே பார்த்துருப்பேன் திருச்சியில். அப்படி வெறித்தனமான படம் என்னோட படம். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக பில்லாலாம் சூப்பர் ஸ்டார் கொடுக்குறாரு. பில்லா இப்படியே என்னை அறிந்தால், விஸ்வாசம், ஆரம்பம், இப்படி படிப்படியாக முன்னுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 63 படம்
62 படம் நடித்து முடிச்சிட்டாரு. இப்போ 63வது படம் ஸ்டார்டிங்கு. இதில் அவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காருன்னா, முதல் எடுத்தோடனே கலைமாமணி விருது நம்ம தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் 3 முறை ஃபிலிம்பேர் விருது, அப்புறம் தமிழக மாநில விருதுகள் 2, அதுக்கப்புறம் 4 விஜய் விருதுகள், இப்படி எண்ணற்ற விருதுகள் ஆரம்பத்தில் இருந்தே வாங்கி அதுக்கப்புறம் கார் ரேஸ் பந்தயத்தில் வெற்றி பெற்று பத்மபூஷன் விருது இப்போ லேட்டஸ்டாக வாங்கினார். ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த ப்ரொஃபஷ்னல் அவர் அவர் கார் பந்தயம்னா அதுக்கு பணம் வேணுன்றதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தார். அந்த பணத்தை சம்பாரித்து கார் இதில் பைக் ஓட்டி நிறைய ஆப்ரேஷன், அதில் தான் அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இப்போ சினிமாவில் நடித்து முக்கியமாகவே அந்த கார் பந்தயத்தில் இன்றைக்கி மாபெரும் வீரராக மாறி இன்னைக்கு பெல்ஜியம் நாட்டில் 2வது இடத்துல அவரோட குழு இன்னைக்கு ஜெயிச்சு 24 மணி நேரம் ஓட்டுற அந்த பந்தயத்தில் இன்னைக்கு, அதாவது நேற்று 20/4/2026 அங்கே வாங்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்தாரு பாருங்க. மொத்தமும் நாங்கள் ஆடி போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு இல்லாத ரசிகர்களே கிடையாது. சும்மா தலை பேரை சொன்னாலே 1/2 மணி நேரம் கத்துவாங்க. விவேக் சார் சொல்லும் மாதிரி ஆரம்பிச்சிட்டேன்னா 10 நிமிஷம் ஆகும் நம்ம பேசுறதுக்கு, முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி எதற்கும் ஆசைப்படாத ஒரு எளிமையான நடிகர். ஆமாங்க, தன்னை விரும்பி வந்த அத்தனையும் உதறி தள்ளிய ஒரு மாபெரும் ஒரு நடிகர். தன்னைத்தானே, அதாவது தனக்குள் வைத்து கொண்டு அது எதையும் பொறுமையாக டீல் பண்ணக்கூடியவர். அவருக்கு இன்று பிறந்த நாள், 55வது பிறந்த நாள் காணும் நம்ம அஜித் சாருக்கு எல்லாமே ஓரளவுக்கு வர்றாது சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை. அவருக்கு பல்லாண்டு பல 100,000 ஆண்டு இந்த மண்ணில் அவர் நீடூடி வாழ்க. அவர் குடும்பத்தில் உள்ள ஆத்விகா, அனுஷ்கா, நம்ம சாலினி அம்மா எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்குமே ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். உங்கள் சுகந்தி. ஹாப்பி பர்த்டே அஜித் சார்.